மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வெளியாகிருக்கு. என்ன அறிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருளாதார சமத்துவமின்மை அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியாகிருக்கு. அந்த பொருளாதார சமத்துவமின்மை பற்றி பேசக்கூடிய அந்த அறிக்கையில் அந்த பொருளாதார சமத்துவமின்மையால் என்ன மாதிரியான தாக்கங்கள் உலக அளவில் ஏற்படுது, அதற்கு தீர்வு என்னென்னு பேசியிருக்காங்க. இதை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நம்ம அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு சிந்தன் அவர்கள் இருந்திருக்காங்க. வணக்கம் சார். இந்த அறிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அது ரொம்ப ஆக்ஸ்ஃபாம் தொடர்ந்து ஒரு முக்கியமான வேலையை பண்ணுறாங்க. அதாவது உலகம் முழுக்க பணக்காரங்க, நம்ம பொதுவாக தெரியும் பணக்காரங்களுக்கு ஏழைகளுக்கு இடையில ஒரு இடைவெளி இருக்கும். இப்போ ரஜினியெல்லாம் சொல்லுவார், ஒய் த ரிச் கெட் ரிச்சர் புவர் கெட் புவர், இல்லையா? படத்தில் ரொம்ப பவர்ஃபுல் டயலாக் இதெல்லாம் இருக்குது. ஆனால் ஏன் அது நடக்குதுங்கிறத கண்டினியூஸாக ஆய்வு பண்ணி சொல்கிற நிறுவனம் ஆக்ஸ்ஃபாம். இந்த தடவை அவங்க கடந்த 3 வருஷத்தில் உலக பணக்காரங்களுடைய சொத்துக்கள் உயர்ந்திருக்கிறத கணக்கு போடும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த 3 வருஷம் ஆவரேஜை விடவும் பல மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பணக்காரர்களுடைய சொத்து உயர்வது அளவு கடந்து போகுது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தொழில்களை வாங்குவது மட்டும் இல்லாமல் மீடியாவை கைப்பற்றுறாங்க, அரசியலுக்குள்ளே வராங்க. இது இன்னைக்கு அதிகமாக இருக்குது. ஒரு சாதாரண மனிதன் அரசியலுக்கு ஜெயிக்கிறதுக்கு அல்லது வர்றதுக்கு இருக்கிற வாய்ப்பை விடவும் ஒரு பெரும் பணக்காரர் வருவதுக்கு வாய்ப்பு 4000 மடங்கு அதிகம்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, அவங்க எல்லா பாலிசியும் அவங்க முடிவு பண்ணுறாங்க. நீங்கள் யாருக்கு சப்சிடி கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது, யாருக்கு கடன் கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது, எங்கள் தொழில் யார் கைக்கு வரணும், அரசு துறைகளை எப்படி கைப்பற்றலாம், இது எல்லாத்தையும் இந்த பெரும் பணக்காரர்கள் நேரடியாக முடிவு பண்ணுறாங்க. ஸோ ஒரு பக்கம் மக்கள் வெளி மாநிலத்திலேருந்து வேலைக்கு வரவங்களால தான் எனக்கு ஆபத்து, இல்லை வெளிநாட்டிலிருந்து என் நாட்டுக்கு வரவங்களால தான் ஆபத்துன்னு அதுக்கு எதிராக போராடிட்டு இருக்கும்போது, உண்மையில் உன்னோட சொந்த நாட்டை சேர்ந்த உங்கள் நாட்டில் இருக்கிற பெரும் பணக்காரர்கள் உங்களை கொள்ளையடிப்பது தான் அதிகம். அது அப்படிதான் ஆரம்பிக்குது. அந்த ரிப்போர்ட்டோட ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோட்டோ வந்திருக்கும். உன்னை கொள்ளையடிக்கிறது வெளிநாட்டிலிருந்து இடம்பெயர்ந்து வர தொழிலாளி இல்லை. இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு ஐடி எம்ப்ளாயி அமெரிக்கா போறாரு, அவர் அமெரிக்காவை சுரண்டலை. அமெரிக்கன் பணக்காரர்கள் எலான் மஸ்க் இருக்காரு, அவர் தான் அதை பண்றாரு. எலான் மஸ்க் கடந்த 3 ஆண்டுகள்ல ட்விட்டருங்கிற ஒரு நிறுவனத்தை விலைக்கு வாங்குறாரு. அவர் அதை வாங்கினதுக்கு பிறகு அமெரிக்கர்கள் மீதான நிறவெறி தாக்குதல் அதிகரிச்சிருக்கு. ஏன்னா அந்த ட்விட்டர் நிறுவனத்துடைய பொதுவாக இருந்த பாலிசி நிறவெறியை அனுமதிக்காது. அதுக்கு முன்னால நீங்கள் அவர் வாங்கின பிறகு அதில் விவாதங்கள், அதில் நடக்கக்கூடிய பிரச்சாரம் எல்லாமே ரேசியலாக மாறி இருக்கு. அதை அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த ஒரு முதலாளி ஒரு நிறுவனத்தை விலைக்கு வாங்கி அதை லாபகரமாக இயக்குறேன்னு சொல்லி மக்களுடைய அரசியல் போக்கையே திசை திருப்பி விட்டுறாரு. உள்ள அவங்க மோதிக்கிறாங்க. ஸோ அவர் பெரிய அளவுக்கு வெல்த் கெயின் பண்ணுறாரு. ஆனால் அந்த அமெரிக்காவுடைய நிறவெறி இந்தியர்களுக்கு எதிராக எவ்வளோ கொடூரமாக மாறுது. ஸோ நீங்கள் அதை தான் இந்த மாதிரி விஷயங்களை ஆக்ஸ்ஃபாம் நிறுவனம் சொல்லும்போது, நாம் இந்தியாவிலிருந்து பார்க்கும்போது உலக அளவில் இதோட பிக்சர் தெரியுது. நம்ம எங்கெல்லாம் போய் இந்த மாதிரி தாக்குதலுக்கு உள்ளாகிறோம், எங்கெல்லாம் நம்முடைய வாய்ப்புகள் மறுக்கப்படுது, அதுக்கு எப்படி இந்த பணம் குவிவது, சொத்து குவிவது ஒரு காரணமாக இருக்குன்னு நமக்கு தெரியும். ஓகே, இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. அதில் ஒரு விஷயம் சொல்கிறப்போ வரி ஏய்ப்பு செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன பார்க்க வேண்டியதுன்னா, அந்த பெரும் முதலாளிகள் தானே வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்துகிறாங்க, தொழில்களையும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இல்லை, அதான் நான் இந்தியாவில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. இது இந்திய பணக்காரர்கள்ட்ட நிறைய சொத்து இருக்குது. ஆனால் இந்திய பணக்காரர்கள் ஒரு 20 லட்சம் கோடி ரூபாயை ரீஇன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க. நம்ம என்ன நினச்சிரோன்னா, பணம் இருந்தாலே அவங்க தொழிலில் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறோம். தொழிலில் போட வைக்க வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாத பணத்துக்கு நீங்கள் டேக்ஸ் பண்ணுறீங்களா? இன்வெஸ்ட் பண்ணி அதீத லாபம் எடுக்கிறாங்களே, அதுக்கு நம்ம டேக்ஸ் பண்ணுறோமா? இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, பணக்காரங்களை மொத்தமாக அழிக்க சொல்லலை, ஆனால் ஒரு $10 மில்லியன் மேலே வச்சிருக்கிற பணம் அந்த பணக்காரர்களுடைய ஒரு அதீத மனநிலைக்கு கொண்டு போகுதுன்றாங்க. அது பில்லியனர்கள்கிட்டே ஒரு ஓட்டெடுப்பு நடத்துறாங்க. அதுல கூட அதான் வருது. நிறைய பணம் குவிய குவிய அந்த பணத்தை வச்சு அதிக பணம் பண்ணணுங்கிற விருப்பம் வரும்போது அதை முதலீடு பண்ணி எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப நீங்க ஒரு வங்கியில கடன் வாங்குறாங்க, அந்த வங்கி கடன் எப்படியாவது தள்ளுபடி செய்யப்படணுங்கிறதுக்காக அதிகமா லஞ்சம் கொடுக்குறாங்க. நீங்க தொழில முதலீடு பண்ணி புதிய உற்பத்தியை செஞ்சு அதன் மூலமா வேலை வாய்ப்பை உருவாக்கி லாபம் எடுக்கிறாங்களா? இது ஒரு முக்கியமான கேள்வி இல்ல? ஏன் பெரிய பணக்காரங்க மீடியால முதலீடு செய்யணும்? மீடியா தானே பணக்காரங்களை கேள்வி கேட்கும். அதையே வாங்கி வச்சுக்கிட்டா, இப்போ இந்தியாவில் என்டிடிவிங்கிற ஒரு பெரிய நிறுவனத்தை நட்டத்துக்கு வாங்குச்சு அதானி.
ஏன்னா அதுக்கு முன்னால் வந்து என்டிடிவி நிறுவனம் அதானி நிறைய கேள்வி கேட்டிருக்கு. இப்போ கேட்க முடியுமா தன்னோட சொந்த முதலாளியை? ஸோ இதை ஓன் பண்ணிக்கிற போது தனக்கு எதிரான விமர்சனங்களை அடக்குறாங்க. அதே மாதிரி அரசியலுக்குள்ள அதாவது ஒரு கட்சிக்கு 758 கோடி ரூபாய் டொனேஷன் கொடுக்குது ஒரு நிறுவனம். நாங்கள் ரீசெண்டாக அது பண்ணோம். அந்த இப்போ டாடா நிறுவனம் அவங்க வந்து ஏர் இந்தியாவை கைப்பற்றுற அந்த பேக்ரவுண்டில் அது நடக்குது. எதுக்கு இவ்வளவு டொனேஷன் ஒரு கட்சிக்கு நீங்கள் கொடுக்கணும்? நாங்கள் அது நீதிமன்றத்துக்கு போனால் வாதாடணும், அது தப்புன்னுலாம் சொல்கிறோம், அது வேற. ஆனால் எப்படி ஒரே ஒரு கட்சிக்கு வந்து இவ்வளோ காசை கொடுக்க முடியுது? ஏன்னா அதனால பெனிஃபிட் ஆகுறாங்க. நீங்கள் ஏர் இந்தியாவை அரசு கையிலிருந்து நீங்கள் தனியாருக்கு போன உடனே இன்னைக்கு இண்டிகோ நிறுவனம் வந்து திடீர்னு விமானத்தை நிறுத்தி ஒரு பெரிய சிக்கல் உருவாகுது இல்லை? அரசால் அதை கவுண்டர் பண்ணவே முடியல. நீங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு பேருந்துல அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அரசு பேருந்தை வந்து நம்ம அதிகப்படுத்துவோம். பேருந்துல வந்து அதிக கொள்ளை நடக்கும்போது அரசு பேருந்து ரூட் அதிகப்படுத்துவோம். அது பொங்கல் நீங்க பார்த்துருப்பீங்க, மற்ற நேரத்தில் பார்ப்பீங்க. ஆனா ஏர் இந்தியா இப்போ இது ஃப்ளைட்டில் வந்து அது பண்ணவே முடியாது. ஸோ இந்த பணக்காரர்கள் அவர்களிடம் சேரக்கூடிய சொத்துக்களை மறுமுதலீடு செய்யறதும் இல்லை, அல்லது மக்களுக்கு நியாயமான விலையில் அதை ஓட்டலாம், அதை நீண்ட கால அடிப்படையில் லாபம் எடுக்கலாம், அப்படியும் பார்க்கறது இல்லை. எல்லாத்தையும் ஓன் பண்ணும்போது அவங்க என்ன முடிவு பண்ணிடுறாங்கன்னா, இப்போ நீங்கள் நம்ம அவங்க அவங்க சேர்த்து வச்சு என்ன போகிறாங்கன்ற ஒரு கேள்வி ஒரு பொதுவாக இருக்கும். இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த அறிக்கையவே கேள்விக்கு உட்படுத்த வேண்டியதாக இருக்குது. 12 பேர்கிட்ட தான் உலக அளவில் இருக்கக்கூடிய பாதி மக்கள் தொகையில் 400 கோடி பேர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஏழை மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு அவங்ககிட்ட இருக்குன்றாங்களே. இல்லை இந்த அறிக்கை வந்து நீங்கள் இந்த வெல்த் ரிப்போர்ட்டில் எப்படி பார்க்கணும்னா, இப்போ ஒரு நிறுவனம் நான் வச்சுருக்கேன், அந்த நிறுவனத்துக்கு வந்து இன்றைக்கி 10 லட்சம் கோடி மதிப்பு, நாளைக்கு வந்து 15 லட்சம் கோடி மதிப்பு. அந்த பணத்தை நான் எடுக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு ரஃப் கால்குலேஷன் தான். அந்த நிறுவனம் ரன் ஆகும். ஸோ அந்த நிறுவனத்தோட சொத்து அந்த நிறுவனமாகத்தான் இயங்கிட்டு இருக்கும். ஸோ ஒரு தனி முதலாளி வந்து அதை எடுத்துக்க முடியாது. ஆனால் இந்த ரிப்போர்ட்டு சொல்லக்கூடிய இன்னொரு அம்சம், அல்லது நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த விஷயம் என்னன்னா, நீங்கள் வேலை வாய்ப்பை உற்பத்தி பண்ணுங்கிற இயல்பான நோக்கம் அல்லது ஏழ்மையை ஒழிக்கணும்னு இயல்பான நோக்கம் இந்த பணக்காரங்களுக்கு வராது. அதை நீங்கள் வந்து திணிக்கணும். அதுதான் இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, அந்த பணக்காரங்க மேலே டேக்ஸ் போடுங்க. நீங்கள் டென்மார்க் பண்ணுறாங்க, ஜப்பான் பண்ணுறாங்க, ஃபின்லாண்டு பண்ணுறாங்க. ஃபின்லாண்டு வந்து உலகத்தின் மகிழ்ச்சியான நாடுன்னு சொல்கிறோம். அந்த நாட்டுக்கு எப்படி வருமானம் வருதுன்னா, அந்த நாட்டுடைய பணக்காரர்கள் மீது அவங்க அதிகமான டேக்ஸ் போடுறாங்க. ஆமாம், இன்னொன்று சொல்கிறாங்க, நீங்கள் அந்த டேக்ஸ் போடுறாங்கன்னு இது சொல்கிறீங்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு கடனை தள்ளுபடி பண்ணுறாங்க இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு அரசே துணை போதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், இல்லை அதுக்கு தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பெரிய பணக்காரங்க வந்து இப்போ மீடியாவை ஓன் பண்ணுறதா நான் சொன்னேன், அதை தாண்டி வந்து கட்சிகளுக்குள்ளேயே போயிடுறாங்க. பல கட்சிகளுக்கு அவங்க தான் ஃபண்டு பண்ணுறாங்க. நீங்கள் எலெக்ஷனில் நான் ஃபண்டு பண்ணிவிட்டு எலெக்ஷனுக்கு பிறகு எனக்கேற்ற மாதிரி ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணுன்னு கேட்க முடியுது அவங்களால. சரி, இது என்ன ஆகுதுன்னா, நான் இந்தியாவில் கூட இப்போ நேற்று ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு 17 லட்சம் கோடி ரூபாய்க்கு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 17 லட்சம் கோடி. ஸோ அதை ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்ன ஆகுதுன்னா, இப்போ கவர்மெண்ட் போட்ட ரோடு, கவர்மெண்ட் போட்ட துறைமுகம் அல்லது கவர்மெண்ட் போட்ட விமான நிலையம், அப்புறம் பரந்தூர் விமான நிலையத்துக்கு எவ்வளோ போராட்டம், அதை தாண்டி நம்ம அதை கட்டிடுவோன்னு வைங்க, அதை அப்படியே ஆப்ரேட் பண்ணுறது ஒரு தனியார்கிட்ட கொடுத்துட்றாங்க. அதுக்கு வாடகை மட்டும் கவர்மெண்ட் வாங்கிக்கும். அதை மொத்தமும் லாபகரமாக இயக்கிறது ஃபுல்லாக அந்த நிறுவனம். இப்படி ஆக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் மக்கள்கிட்ட சாதாரண மக்கள்கிட்ட நிலத்தை பிடுங்கி எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டு அது நம்ம நாட்டுக்காக கொடுக்குறாங்க அந்த மக்கள்னு வச்சுக்கலாம், டக்குன்னு இப்படி கை மாறிடுது. ஸோ இதை வந்து பாலிசி லெவலில் உட்காந்துட்டு முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ நான் கேட்குறேன், இப்போ நீங்களும் நானும் ஒரு பேங்க்கில் போய் சாதாரணமாக லோன் வாங்க முடியுமா? ஆனால் இவ்வளோ பெரிய சொத்துக்களை கையாளக்கூடிய எந்த நிறுவனமும் தன் கையிலிருந்து காசு போட்டு அதை வாங்குறது இல்லை. இல்லை, இந்த குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் இந்த இவ்வளோ விஷயம் தனியார்கிட்ட எல்லாம் போகுது, பெரும் முதலாளிகிட்ட தான் போகுது அப்படின்னு சொல்கிறோம். குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் முதலாளிகள் ஆகிறதுக்கு என்ன காரணம்? அடிப்படை காரணம் என்ன? இது வந்து இந்த பெரும் பணக்காரர்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சாதி ஒரு பெரிய ரோல் இருக்குது. பாரம்பரியமாக வைசியால் அல்லது பாரம்பரியமாக தொழில் பண்ணுற அந்த அந்த குடும்பங்கள் கையில் தான் சொத்து போய் சேருது. ஆனால் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா புதிய பணக்காரங்களும் உருவாயிருக்காங்க. புதிய இப்போ எலான் மஸ்கெல்லாம் புதிய பணக்காரர் தான். அவர் ஒன்றும் பாரம்பரிய பணக்காரர் இல்லை. ஆனால் அவங்க அப்பா பணக்காரர். அவங்க மொத்தமாக ஒன்றுமே இல்லாத குடும்பத்துலேருந்து ஏழையிலேருந்து பணக்காரர் ஆகலை. ஸோ இவங்க எப்படி சேர்க்குறாங்கன்னா, முதல் விஷயம் வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸை ஓவராலாக ஒட்டுமொத்தமாக கையில் வச்சுக்கிறாங்க. இப்போ இந்தியாவில் நீங்கள் அம்பானி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் பெட்ரோல் இருந்தார் இல்லையா, பெட்ரோல் விலை குறையலான்னு நம்ம ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்கோம். அவர் அடுத்தது டேட்டாக்கு வராரு, டேட்டா விலை குறையலை. ரீசார்ஜ் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே 3 நிறுவனம் சேர்ந்து கட்டணத்தை தீர்மானிக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து அந்த ஒட்டுமொத்தத்தையும் கைப்பற்றுறாங்க. பெரும் பணக்காரர்களாக மாறுறது. இப்போ நீங்கள் சாதாரண பணக்காரர்கள் அல்லது ஒரு முதலாளி உருவாறது கஷ்டம். ஏன்னா அவரும் உழைக்கணும். நீங்கள் நம்ம ஊரில் பார்க்குறோம்ல சிறு முதலாளிகள், கஷ்டப்பட்டு அவங்களும் வேலை பார்ப்பாங்க, லாபம் கொஞ்சம் கூடுதலாக வரும்.
ஒரு தொழிலாளி கிடைக்கிறத விட கூலி கொஞ்சம் கூடுதலா வரும். ஆனா பெரும் பணக்காரர்கள் அவங்க உழைக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா என்டையரா அவங்களே அந்த அந்த துறையை மொத்தமா ஓன் பண்ணிடுவாங்க. ஓகே. இப்படி அவங்க துறையை வந்து அவங்க அபகரிச்சுக்கிறதோ இல்லை ஆக்கிரமிச்சுக்கிறதோ அப்படி வச்சுக்கோமே, இந்த அதிகார பகிர்வு அவங்ககிட்டயே போயிட்டே இருந்துச்சுன்னா தொடர்ந்து இது போக போக ஒரு 20 ஆண்டுகள் வச்சுக்கோமே, இதோட நீட்சி என்னவா இருக்கும்? முடிவு என்ன? இல்ல அதை தான் இந்த ஆக்ஸ்ஃபார்ம் ரிப்போர்ட் கேள்வி கேட்குது. நீங்க இப்படியே விட்டு வச்சீங்கன்னா எல்லா விதத்தையும் அவங்க தான் தீர்மானிப்பாங்க. அப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, இது நீங்க மாறணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இப்போ அதிகாரம் வந்து நம்ம எல்லாருமே ஏழ்மையை ஒழிக்கணுன்றோம். ஏழ்மையை வந்து நம்ம ஒழிக்கணும். ஆனா அதீத பணம் சேர்க்கிறதையும் சேர்த்து தானே ஒழிக்கணும். நீங்க வந்து ஒரு அதீதமா குவியுது அப்படிங்கும்போது அதுக்கு எதிரான ஒரு லா வேணும்ல. ஸோ நீங்க அதிகமான மக்கள் மத்தியில் அதிகாரத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் சொல்லுவேன். நீங்க போய் பணக்காரங்களை போய் நீ சேர்க்காதன்னு சொல்றதை விடவும் இந்த ரூலை ஃப்ரேம் பண்ற இடத்துல எந்த அளவுக்கு நம்மை போன்ற சாதாரண மக்கள் வருவது வாய்ப்பு அதிகம், நீங்க அதை நோக்கி கொண்டு போகணும். அப்படி இல்லைன்னா இப்போ இந்த ரிப்போர்ட்டை என்ன சொல்லுதுன்னா, நீங்க வந்து மக்கள் மத்தியில ஜனநாயகத்தை கொடுக்கறதுக்கு பொதுவா மக்களை வந்து நம்ம அடக்கிட்டு இருக்கோம். பல நாடுகள்ல வந்து போராட்டத்தை அடிச்சு நொறுக்கிறது, சாதாரண உணவுக்கு எந்திரிக்கிற போராட்டத்தை கூட அடிச்சு நொறுக்கிறது, ஒரு உரிமைக்கு என்னுடைய சாதாரண வாழ்க்கையை பத்தின விஷயங்களுக்காக போராடுறவங்களை வந்து கைது பண்றது, ஒட்டுமொத்தமா ராணுவத்தையோ அல்லது போலீஸோ ஏவுறது, வழக்குகளை போட்டு சிறையில தள்ளுறது, இதெல்லாம் நடக்குது. ஆமா, எந்த நாட்டில் வந்து பொருளாதார ஏற்றத்தாழ்வு அதிகமா இருக்கோ அங்கதான் அந்த அரசியல் ரீதியாகவும் ஒடுக்குமுறை, பொருளாதார சீர்குலைவு ஏற்படுதுன்னு சொல்றாங்க. ஏற்றத்தாழ்வு எங்க அதிகமா? ஆமா, இது ஏன் விட்டு வைக்கணும்? எல்லாரும் நல்லா வாழலாமேங்க. நீங்க நல்லா வாழ்றது எனக்கு எதிராக இல்லையே. நீங்க ஹாப்பியா இருக்கிறது, நான் மோசமா இருந்தா தான் நீங்க ஹாப்பியா இருப்பீங்கிற ஒரு ரியாலிட்டி ஏன் இருக்கு? அதை தான் இது காட்டுறாங்க. பணக்காரங்க அதிகமாக எல்லாரும் நல்லா இருந்தா பரவாயில்ல, அதிகமாகறாங்க. அப்படியே கிராஃப்ல பாத்தீங்கன்னா உணவு இல்லாம பற்றாக்குறையில் சாகிறவங்க அதிகமாகறாங்க. அது ஏன் நடக்குது? அதை பத்தி உனக்கு கேள்வியே இல்லையா? எல்லாரு கையிலையும் நீங்க சமமா காசை பிரிச்சு கொடுத்தாலும் பாதி பணம் உங்ககிட்ட இருக்கும். அது ஒரு கால்குலேஷன் போட்டு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் $250 வந்து கொடுக்குறோம். ஒரு 20,000 30,000 ரூபாய் நீங்க சும்மா கொடுத்தா கூட இந்த பணக்காரங்களுக்கு இந்த ஓராண்டுல உருவான சொத்துல பாதி பணம் மிச்சம் இருக்கும். ஏன் இவ்வளவு பணத்தை வச்சுட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க? ஸோ என்னன்னா, நீங்க வந்து அதிகாரத்துல ரீஇன்வெஸ்ட் பண்றதை படவும் ஏன் சமுதாய நலவாழ்வுல பண்ணக்கூடாது? ஒரு முதலாளி தானா பண்ண மாட்டாரு. அப்பதான் நம்ம வந்து டாக்ஸ் த ரிச்னு. இந்த அறிக்கை வந்து அவங்ககிட்ட தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஏற்படுத்தணும். ஆனா பொதுவா வந்து நல்ல பணக்காரங்க உண்டுங்க உலகத்தில். நாங்க ஹிஸ்டாரிக்கலா பார்த்துருக்கோம். இப்போ நீங்க சில முதலாளிக்கு வந்து தொழிலாளிக்கு வந்து கார் வாங்கி கொடுப்பாங்க, வீடு கட்டி கொடுப்பாங்க. அதை தாண்டி அவங்ககிட்ட பணம் இருக்கும். இப்படி பண்ணியிருக்காங்க. ஆனா இது வந்து இண்டிவிஜுவல் லெவல்ல தாக்கம் செலுத்தி பிரயோஜனம் இல்லை. அரசை யார் வழி நடத்துறாங்களோ அவங்க கிட்ட தாக்கம் செலுத்தணும். அதிகார பகிர்வு இருக்கு. அதிகாரத்தை வைத்திருப்பவர்கள் இந்த அதிகாரத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு அது தாக்கம் செலுத்தணும். அப்பதான் நீங்க இப்ப நீங்க இந்தியாவை எடுத்துக்கங்க. நாங்க வந்து கேரளால அரசு ரன் பண்றோம். எப்படி அங்க வறுமையை ஒழிப்பதற்கு திட்டமிட்ட ஒரு ரோல் பண்ண முடியுது? தமிழ்நாடு எடுத்துக்கங்க. நீங்க படிக்கிற குழந்தைகளுக்கு லேப்டாப் கொடுக்கறதுன்னு ஒரு முடிவை ஏன் எடுக்கிறோம்? ஏன்னா தொழில் உள்ள வரணும், அடித்தட்டு மக்களும் முன்னேறி வரதுக்கு உதவணும். நீங்க ஐடி இண்டஸ்ட்ரிக்கு தயாராகணும்னா ஐடி இண்டஸ்ட்ரிக்கான முக்கியமான பொருள் என்ன? கம்ப்யூட்டர் இல்லையா? அது இங்க முன்னாலே கொண்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க ஆரம்பத்தில் ஒன்று சொன்னீங்க, உலக அளவில் தான் இந்த கட்டுரை இருக்கு, அதை பற்றி நான் பேசணும். இன்னொன்று நம்ம கீழே நம்ம நாட்டு அளவுலையும் பேசியாகணும், குறிப்பாக மாநில அளவுலையும் பேசியாகணும். நீங்கள் முதல்ல சொன்னீங்க இந்த பெருமுதலாளிகள் அப்படின்றப்ப அவங்க பேசுகிறப்போ அமெரிக்காவை சொல்கிறப்போ மற்ற நாட்கள் இருந்து அவங்க நாட்டில் வர்றவங்க வந்துட்டு அவங்க நாட்டில் கூடிய செல்வத்தையும் பணத்தையும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம். இந்த நம்ம நாட்டிலையும் பேசுகிறப்போ இந்த இடம்பெயர் தொழிலாளர்கள் பற்றியும் பேசியாகணும். அப்போ அவங்க பேசுகிறப்ப நம்ம அவங்கள் பார்க்கக்கூடாதா? இங்கேயே நம்ம பேசுகிறப்ப பெரும் முதலாளிகளை பற்றி தான் பேசணுமா? இல்லை, நீங்கள் கண்டிப்பாக ஏங்க நான் இப்போ தமிழ்நாட்டை நோக்கி வரக்கூடிய வட இந்திய தொழிலாளியை எடுத்துக்குவோம். அவர் ஒன்றும் விரும்பி இங்கே வரல. அவர் ஊரில் வேலை இருந்தால் போயிட போகிறாரு. அவர் ஊரில் இந்த முதலாளிகள் தொழில் தொடங்க தயார் இல்லை. தமிழ்நாடு மாதிரியான வளமான பகுதிகளில் மீண்டும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அல்லது தொழில் தொடங்குறாங்கன்னு சொன்னால் இங்கே நோக்கி வர்றதை வந்து நீங்கள் எப்படி தடுக்க முடியும்? அவங்கள போய் நீங்கள் எதிரியாக பார்க்க முடியுமா? அப்போ இங்கே வரக்கூடிய முதலீடு அவங்களுக்கு உரிய கூலி கொடுக்குதா? சம வேலைக்கு சம ஊதியம். அது நீங்க தமிழ்நாட்டில் உறுதிப்படுத்துங்க. தமிழ் பேசுற தொழிலாளிக்கு, உள்ளூர்லயே இருக்கிற தொழிலாளிக்கு நல்ல சம்பளம் கொடுக்கறத உறுதிப்படுத்துறது நோக்கி தான் நம்ம பேசி ஆகணும். வேலையே இல்லாம பஞ்சம் பொழைக்க வந்தவன் நம்ம இங்க பேச முடியாது இல்ல. அதனாலதான் நான் முதல்ல அமெரிக்காவுக்கு போறதை பத்தி சொன்னேன். நம்ம ஐடி தொழிலாளிகள் நல்ல சம்பளத்துக்கு அமெரிக்காவுக்கு போறாங்க. ஏன்னா இங்க அந்த நிறுவனங்கள் இல்லை. இங்க இருக்கிற முதலாளிகள் அந்த துறையில இன்வெஸ்ட் பண்றாங்களான்னு கேட்டா அவங்க வந்து அமெரிக்காவுக்கு தான் வேலை பார்த்து கொடுக்குறாங்க. இங்க இருக்கிற முதலாளிகள் அங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க. உள்ளூர் அளவுல இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் நடக்க மாட்டேங்குது?
ஹை குவாலிட்டி growth ஏன் நடக்க மாட்டேங்குது? அப்போ உள்ளூர் அளவில் நடக்கிறதுக்கு தான் நான் சொன்ன ஒரு 20 லட்சம் கோடி ரூபாய் வச்சுக்கிட்டு ரீஇன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த பணக்காரங்களை எப்படி இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறது? நீங்க அவங்களுக்கு கடனை கொடுக்குறோம், கடனை தள்ளுபடி பண்ணிடுறோம், ஈஸியா லாபம் வருது அவங்களுக்கு. ஸோ அவங்க அந்த ரூட்லயே போறாங்க. ஸோ இதெல்லாம் இந்தியாவிலையும் கேள்வி கேட்க வேண்டிய விஷயம். நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கொண்டு பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. நன்றி சார். நன்றி நன்றி. நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.